அண்ணாமலை ஆணவத்தோடு பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஒரு மாதிரியான கட்சி என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலம் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவில் இருந்தபோது ஊழல்வாதி என திமுகவால் முத்திரை குத்தப்பட்ட செல்வ கணபதி திமுகவுக்கு சென்றதும் உத்தமராகிவிட்டதாக தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டிய அவர், திமுக அமைச்சர்கள் அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். ஸ்டாலின், செந்தில் பாலாஜியின் பழைய வீடியோக்களை திரையிட்டு விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, சூதாட்ட நிறுவனத்திடம் 509 கோடி நிதி வாங்கிய திமுகவுக்கு தேர்தல் பத்திரம் குறித்து பேச தகுதியில்லை என்று தெரிவித்தார். இன்னொருத்தர் புதுசா வந்துட்டார், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை. இவரு அண்ணா திமுக 2024 ஒழிக்கிறாராம். தம்பி, அண்ணா திமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. உங்க பாட்டனையே பார்த்த கட்சி. உன்னை போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க. ஆணுவ திமுறையில் இப்படி பேசாதப்பா. அண்ணா திமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்காது, ஏற்றம் பெற்றிருக்காது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற, தமிழ்நாடு வளர்ச்சி பெற. அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க. 656 கோடி தேர்தல் பத்திரம் மூலமாக திமுகவுக்கு நிதி வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு மத்தியில தேசிய கட்சிகள் ஆயிரக்கணக்கான கோடி வாங்கிட்டு இவருக்கு பொறுக்கல என்று நமக்கு இவ்வளவுதான் கம்மியா கொடுத்துட்டாங்க. அதனால இவர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு மற்றவர்களை பேசி இவர்களை தப்பிக்க பார்க்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களை நீங்க 656 கோடி வாங்கிருக்கீங்க, அதுக்கு பதில் என்ன? மக்கள் கேட்கிறாங்க. சாதாரணமா 456 கோடி கொடுத்துருவாங்களா தேர்தல் பத்திரம்? 3 ஆண்டுல 2021, 2022, 2023 3 ஆண்டுல தேர்தல் பத்திரம் திமுக கட்சிக்கு 656 கோடி. அதுல இந்த ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்த இந்த கம்பெனி 509 கோடி கொடுத்திருக்கு. ஆன்லைன் ரம்மி சூதாட்ட நிறுவனம் ஸ்டாலின் திமுக கட்சிக்கு 509 கோடி கொடுத்திருக்கு. செந்தில் பாலாஜி ஒரு செயல் வீரர் அப்படின்னு சொல்லுகிறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். திரு செந்தில் பாலாஜி பேசுகின்ற வீடியோ பாருங்க, சரியா? இளைஞர்கள் பாருங்க, தெரியல பாருங்க.